தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை விவகாரம் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள விசேட நடவடிக்கை. யாழ் போதனாவில் 300 மில்லியனில் கத்லாப். இலங்கையர்கள் தொடர்பில் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் வெளியிட்ட தகவல். அரசியல் சர்ச்சையாக மாறியுள்ள சுரேசாலை விவகாரம் பெரும் அச்சத்தில் முக்கிய அரசியல்வாதிகள். ஹரக்கட்டா பணம் வழங்கிய பட்டியலில் பெரும் புள்ளிகளின் பெயர்கள் இலங்கை வரலாற்றில் பதிவாக உள்ள பெரும் சம்பவம். வவுனியா மாநகர மேயர் பதவி நீக்கம் குறித்து எழுப்பப்பட்டுள்ள கேள்வி சபையில் தொடரும் சர்ச்சைகள். சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனத்தை மீறியமைக்காக இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். 9 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் பிரகடனத்தின் உறுப்பு நாடுகளுடன் கூட்டாக வேண்டுகோள். தயாசிரிக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்த சிஐடி. 2027 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி மறுசீரமைப்பு. கேப்பாப்புலவு காணி விடுவிப்பு கோரிக்கை ரவிகரன் எம்பி ஆதரவு உறுதி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுமார் 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கத் லேப் ஆய்வுக்கூட பிரிவினை திறந்து வைத்தார். இதய நோய்களை கண்டறியவும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தவும் பயன்படும் ஒரு அதிநவீன மருத்துவ பரிசோதனை கூடமான கத் லேப் யாழ் போதனா வைத்தியசாலையில் திறந்து வைக்கப்பட்டதன் ஊடாக வடமாகாண மக்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா, இளங்குமரன், ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தின் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நடத்துவதற்கு எவ்வித கட்டணங்களும் அறவிடாது யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்தினை மாநகர சபை முதல்வர் வழங்கியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மேதின கூட்டம் யாழ்ப்பாண நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் மே 1ஆம் தேதி நடைபெற்றது. குறித்த பேருந்து நிலையத்தில் மேதின கூட்டம் நடாத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் 27/4/2026 ஆண்டு திகதியிடப்பட்ட கடிதம் மூலம் யாழ்ப்பாண மாநகர முதல்வரிடம் அனுமதி கோரியுள்ளார். அதில் மே மாதம் 1ஆம் தேதியன்று மாலை 3:30 மணி முதல் இரவு 7 மணி வரையில் மேதின கூட்டத்திற்காக நெடுந்தூர பேருந்து நிலையத்தினை பயன்படுத்த அனுமதிக்குமாறும், கூட்டத்திற்கு வருகை தரும் மக்களுக்கான குடிநீர் வசதி மற்றும் மலசலக்கூட வசதிகளுக்கு பேருந்து நிலையத்துடன் இணைந்த நீர்த்தாங்கி மற்றும் மலசலக்கூடங்களை பயன்படுத்த அனுமதிக்குமாறும், இவற்றுக்காக மாநகர சபையினால் அறவீடு ஏதேனும் விதிக்கப்பட்டால் அவற்றை செலுத்த தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் எவ்வித கட்டணமும் அறவிடாது பேருந்து நிலையத்தினையும் அதனுடன் சேர்ந்த குடிநீர் வசதி மற்றும் மலசலக்கூடத்தை பயன்படுத்த முதல்வர் அனுமதி வழங்கியுள்ளார். அதேவேளை கூட்டத்திற்கு வருவோரின் மேலதிக குடிநீர் வசதிக்காக 1000 லிட்டர் குடிநீர் தாங்கி 2 வைக்கப்பட்டு அவற்றுக்கு தலா 2000 ரூபாய் வீதம் 4000 ரூபாய் வாடகை பணம் பெறப்பட்டதுடன் குடிநீர் லிட்டர் ஒன்று 2 ரூபாய் வீதம் 2000 லிட்டர் 4000 ரூபாய்க்கும் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கான சேவை கட்டணமாக 1000 ரூபாயும் இவற்றுக்கான பெறுமதி சேர்வரியாக 900 ரூபாயும் அறவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மேதின கூட்டத்திற்கு வருகை தந்தோருக்கான குடிநீர் வழங்கல்களுக்காக மாத்திரம் 9900 ரூபாய் மாநகர சபையால் அறவிடப்பட்டுள்ளது. அவை தவிர பேருந்து நிலைய வளாகம் பாவிக்கப்பட்டமை, பேருந்து நிலைய குடிநீர் பாவிக்கப்பட்டமை, மலசலக்கூடம் பாவிக்கப்பட்டமை மற்றும் மறுநாள் பேருந்து நிலைய வளாகம் மலசலக்கூட சுத்திகரிப்பு செலவு என்பனவற்றுக்கு எவ்வித கட்டணமும் அறவிடாது அதற்கான செலவினங்கள் மாநகர சபை பொறுப்பேற்றுக் கொண்டது. அதேவேளை குறித்த நெடுந்தூர பேருந்து நிலையம் மேதின கூட்டத்திற்கு வழங்கப்பட்டமையால் பேருந்து நிலையத்தில் இருந்து இரவு கொழும்பு நோக்கி பயணிக்கும் பேருந்துகள் வேறு வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டமையால் அன்றைய தினம் கொழும்பு செல்ல வந்த பயணிகளும் பேருந்துகளை தேடி அந்தரித்து திரிந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய மக்கள் தொகையில் ஒவ்வொரு 50 பேரில் ஒருவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ள புள்ளி விபரத்தை மகளிர் சிறுவர் விவகார மற்றும் மனிதவள வலுவூட்டல் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புனர்வாழ்வு பணியகத்தினால் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முழுநாடு ஒன்றாக என்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் உரையாற்றுகையில், இன்று நமது நாட்டில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிக மோசமான முறையில் போதைப் பொருளுக்கு இரையாகி வருகின்றனர். இதன் நேரடி விளைவாக இந்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய்மார்களும் பெண்களும் சொல்லெனா துயரங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகியுள்ளனர். குடும்ப கட்டமைப்புகள் சீர்குலைந்து பிள்ளைகளின் கல்வி முற்றாக பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்கால வாழ்க்கையை இருண்டு போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாபெரும் பேரழிவிலிருந்து எமது தாய் நாட்டை மீட்பதற்கு ஒட்டுமொத்த சமூகத்தினரதும் பாரிய கூட்டு முயற்சி அவசியமாகும். போதைப் பொருள்
கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக சமீப காலமாக பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிரடி கைதுகளின் மூலம் அரசியல் பின்னணிகளுக்கும் போதைப்பொருள் குற்றங்களுக்கும் இடையே நிலவி வரும் மிக நெருக்கமான கள்ளத்தொடர்புகள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. சட்டத்தின் பிடியில் சிக்கும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை எவ்வித தடையுமின்றி சட்டவிரோதமாக விடுவிப்பதற்காக அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்களை ஆயுதங்களை காண்பிப்பதற்காக வெளியே அழைத்துச் செல்வதாக கூறி நாடகமாடி பின்னர் அவர்களை நீண்ட காலம் தடுத்து வைத்து இறுதி நேரத்தில் அவர்களை சட்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்று அத்தையதொரு ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரமே இந்த நாட்டில் காணப்பட்டது. இலங்கையை ஒரு சர்வதேச குற்றவியல் நாடாக மாற்றுவதற்கு பின்னணியில் இருந்து கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட சதி முயற்சிகள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருகின்றன. இந்த குற்றவாளிகள் தங்களின் தராதரங்களை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவர். இந்த தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டில் தற்போதைய அரசாங்கம் எவ்வித அரசியல் காரணங்களுக்காகவும் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுரேசாலை தொடர்பான விவகாரத்தை தற்போதைய சில தரப்பினர் அரசியல் பிரச்சனையாக மாற்றி அரசியல் சர்ச்சையாக முன்னெடுத்து வருகின்றனர் என முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சுரேசாலை தொடர்பான விவகாரத்தை தற்போதைய சில தரப்பினர் அரசியல் பிரச்சனையாக மாற்றி அரசியல் சர்ச்சையாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் தற்போது உயிரிழந்துள்ள போதிலும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகள் எஞ்சிய உறுப்பினர்கள் அல்லது ஆதரவளித்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சுரேசாலை மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். அவர் உடல் அளவில் பலவீனமடைந்ததால் தமக்கான வழக்கை முன்னெடுத்துச் செல்ல தேவையான ஆற்றலை இழக்க நேரிடும். தற்போதைய அரசாங்கமே மக்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அதற்கு ஒரே வார்த்தையில் சான்றிதழ் வழங்க முடியாது. நாட்டில் புதிய அரசியல் சக்தி ஒன்று உருவாகும் என தாம் நம்பவில்லை. தற்போதுள்ள அரசியல் சக்தியே தொடர்ந்து வெளிப்படும். நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் செயற்பட்டு வருகின்ற போதிலும் அவர்களது அரசியல் பயணத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரான ஹரக்கட்டா அல்லது நதுன் சிந்தக்கவிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்ட பட்டியல் நீண்டு செல்வதாகவும் இதில் பெரும் புள்ளிகள் சிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் பெரும் லஞ்சம் கொடுத்த சம்பவமாக இது பதிவாகும் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது ஹரக்கட்டாவின் மூத்த சகோதரர் அளித்த வாக்குமூலத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கான ஒரு திட்டமிட்ட செய்தி கிடைத்ததன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட்டதாக 20 கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாக லொக்கு மல்லிய கூறியிருக்கிறார். அவ்வாறு கோடிக்கணக்கான பணம் ஒரு நபருக்கு வழங்கப்பட்டதா அல்லது ஹரக்கட்டாவை கொலை செய்து மற்றும் தடுப்பு காவலை நிறுத்த உதவிய அனைவருக்கும் பணம் வழங்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. அதேபோல் மேலும் பணம் பெற்றுக்கொண்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள், உயர் பதவியில் உள்ள டிஐஜி அதிகாரிகள் 2 உள்ளனர். சிலர் ஓய்வூதியம் பெற்று சென்றுள்ளனர். ஒரு டிஐஜி அதிகாரி இந்த விவரங்களை அறிந்த நபரை அச்சுறுத்தியுள்ளார். இந்த டீலை பேசுவதற்காக ஒரு சட்டத்திரணி அடிக்கடி சென்றுள்ளார். அந்த சட்டத்திரணி தான் அனைத்து டீல்களையும் கொண்டு சென்றுள்ளார். அவ்வாறான சில சந்தர்ப்பங்களில் 3 கோடி ரூபாய் வரை பேசப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஒரு அரசியல்வாதியும் இருக்கிறார். மேலும் சிரேஷ்ட டிஐஜி ஒருவர் தனது செயலாளரை அனுப்பி பேரம் பேச வைத்துள்ளார். அவர்களும் 3 கோடி ரூபாய் வரை பெற்றதாக ஆதாரங்கள் உள்ளன. ஹரக்கட்டா 12 முதல் 20 கோடி ரூபாய் வரை 6-7 பேருக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். கீழ்நிலை போலீஸ் அதிகாரி துபாய்க்கு சென்று பணத்தை பெற்று உண்டியல் செய்துள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் வாக்குமூலத்தில் உள்ளன. இவை அனைத்தும் நதுன் சிந்தக் எனப்படும் ஹரக்கட்டா அறிவார். ஹரக்கட்டா இன்று வரை வாக்குமூலம் அளிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர் பயப்படுகிறார். போலீஸ் காவலில் இருக்கும் போது இந்த உண்மைகளை வெளிப்படுத்தினால் தனக்கு ஆபத்து என்பதால் மௌனமாக இருக்கிறார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தற்போது தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அடுத்த வாரம் இது ஒரு அதிரடி திருப்புமுனை வழக்காக மாறும் என்றும் இதில் ஊகிக்க முடியாத கோடிக்கணக்கான பணம் கைமாறியுள்ளமை வெளிவரும் என்றும் கூறப்படுகின்றது. குருநாகல் மாவட்டத்தில் தும்மலசூரிய ஜகம்பெல முஸ்லிம் பள்ளிவாசல் மௌலவி ஒருவர் செய்த பிரச்சாரங்கத்தின் கருத்துக்களை கொண்டு மீண்டும் மத பயங்கரவாதம் தலை தூக்குவதாக ஓமல் பே சோபித தேரர் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை வைத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளார். குறித்த மாநாட்டில் அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள், மதத்தின் போர்வையில் தற்பொழுது உருவாகி வரும் பயங்கரவாத அலையை நிறுத்துவதே இதன் நோக்கமாகும். நாங்கள் பயங்கரவாதத்தினால் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம். அதுவே போதுமானது. இனிமேலும் மதத்தின் போர்வையில் பயங்கரவாதத்தை பரப்ப இடமளிக்க முடியாது. மதங்களின் மூலம் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கப்படும் நாகரிகமான மனித சமூகம் இதுதானா? இந்த சம்பவம் இம்மாதம் 12/6/2026 நடந்ததாகும். குறித்த மௌலவியின் உரையில் எமது மத சடங்குகளுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால், எதிராக செயற்பட்டால் அவர் கொல்லப்பட வேண்டும். எமது மத சடங்குகளுக்கு எதிராக ஏதேனும் ஒரு அமைப்பு அல்லது குழுவோ செயற்பட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதாகும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விவாதிப்பது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை பற்றியல்ல. மத சடங்குகள் அல்லது மரபுகள் குறித்து மோதலோ அல்லது விவாதமோ எமக்கில்லை. மதத்தின் பின்னணியில் மறைந்து கொண்டு செயற்படும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக மக்கள் கருத்தை உருவாக்குவதையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது இலங்கை தண்டனை சட்ட கோவைக்கு எதிரானதாகும். அதே போன்று சர்வதேச உடன்படிக்கைகளுக்கும் எதிரானதாகும். ஒரு நாகரிக சமூகத்தின் இருப்புக்கே எதிரானதாகும். எனவே நாங்கள் சட்டத்திற்குட்பட்டு சட்டப்பூர்வமாக செயற்படும் அதே வேளையில் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இன்றியமையாதது. ஊடகங்கள் மூலம் இது தொடர்பான உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். இது மதங்கள் பற்றிய பிரச்சனை அல்ல. இது சட்டம், ஒழுக்கம் மற்றும் மனிதாபிமானம் பற்றிய பிரச்சனை. எனவே ஊடகங்கள் இந்த கடமையை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறா என வவுனியா மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் எஸ். கிருஷ்ணதாஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை மேயர் ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவித்ததாவது, இன்றைய நாட்களில் வவுனியாவில் பேசுபொருளாக இருக்கும் மாநகர சபை முதல்வரின் பதவி நீக்கம் பற்றிய விடயம் தான். இந்த விடயத்தில் ஆளுநர் மீது பலரும் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். தங்களது தவறுகளை மறைப்பதற்கும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது வழமைதானே. ஆனால் ஆளுநரினால் அவ்வாறானதொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது ஒன்றும் புதிதல்ல. பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நாட்டில் வேறு இடங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. மாத்தளை மாநகர சபை முதல்வரும் இவ்வாறானதொரு விசாரணையின் பின்னர் மத்திய மாகாண ஆளுநரினால் பதவி நீக்கப்பட்டுள்ளார். அதேபோல் மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் ஒருவரும் எமது வடமாகாண முன்னாள் ஆளுநர் சார்ல்ஸ் பதவி நீக்கப்பட்டுள்ளார். அவ்வாறாயின் ஏனைய இடங்களில் அதிகாரம் இல்லாமலா இந்த ஆளுநர்களினால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது? இது போதாததற்கு முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாவினால் வெல்வெட்டித்துறை நகரசபை கலைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் இல்லாதவிடத்து ஆளுநருக்கே அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரன் ஐயா இந்த அரசாங்கத்திற்கு சார்பானவர். முதலில் சட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதே போலத்தான் வவுனியா மாநகர சபை விடயத்திலும் ஓய்வு பெற்ற நீதிபதியினால் ஆதாரங்கள் எல்லாம் ஆராய்ந்து களவிச்சியம் மேற்கொள்ளப்பட்டு சரியான விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பித்த பின்னரும் கடந்த 3 மாதங்களாக சகல விடயங்களும் சரிபார்க்கப்பட்டு ஆளுநரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சும்மா வெறுமனே தங்களது தவறுகளை, குற்றங்களை மறைப்பதற்காகவும் மக்களிடத்தில் தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொள்ளவும் பொய் பிரச்சாரங்களையும் ஆளுநர் மீது விமர்சனங்களையும் மேற்கொண்டு வருகின்றனர். அப்படியென்றால் யார் வேண்டுமானாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடலாமா? இவ்வாறானவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்வது தவறா? முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னரும் ஏன் இத்தனை பேர் இந்த ஊழல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள் என்பது தான் புரியவில்லை. சில சமூக வலைத்தளங்களில் கூட இது தொடர்பான செய்திகள் எடிட் செய்யப்பட்டு உண்மைகள் மறைக்கப்பட்டு ஊழல்வாதிகளுக்கு சார்பாகவே செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. வேதனையான விடயம் என்னவென்றால் பலர் உண்மை தெரியாமலே இந்த பொய் பிரச்சாரங்களை நம்பி ஏமாறுகின்றார்கள் என்பதுதான். இதில் யாரோ ஒருவரின் கருத்தை பார்த்தேன். அதில் ஒருவர் சொல்லுகின்றார், ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு வயது போய்விட்டதாம். எனவே அவரின் அறிக்கை சரியானதில்லையாம். எவ்வளவு கோமாளித்தனமாக இருக்கின்றது. என்னவென்று சொல்வது இவர்களை உண்மைகள் ஒருபோதும் உறங்காது என அவர் அதில் தெரிவித்துள்ளார். சித்திரவதைகள் மற்றும் ஏனைய மிக மோசமான மனித தன்மையற்ற பாரதூரமான தண்டனைகளுக்கு எதிரான பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடுகள் அப்பிரகடனத்தை மீறி செயற்பட்ட இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என 9 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை, சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய நிலையம், பாதுகாப்பு பொறுப்புக்கான உலகளாவிய நிலையம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், நியூ லைன்ஸ் கற்கைகள் நிலையம், இலங்கையில் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான மக்கள் அமைப்பு, சமாதான மற்றும் நீதிக்கான இலங்கை பிரசாரம் மற்றும் மூலோபாய தர்க்கித்தல் செயற்திட்டம் ஆகிய 9 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இலங்கை இந்த பிரகடனத்தை 1994 ஆண்டு ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் அதற்கு முன்பதாக 1979 ஆண்டிலிருந்து இலங்கை அரசு தனிநபர்களை பலவந்தமாக கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் வலிந்து காணாமலாக்குவதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. இச்சட்டத்தின் ஊடாக தமிழ் மக்கள் பெருமளவுக்கு இலக்கு வைக்கப்பட்டனர்.
வைக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டு மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் மிக மோசமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் பாலியல் வன்முறைகளுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு உண்மையில் என்ன நேர்ந்தது என்பதை தொடர்ந்து ஆட்சி பீடமேறிய அரசாங்கங்கள் மறைத்து வருவதன் காரணமாக அவர்களது குடும்பத்தினர் தமது அன்புக்குரியவர்கள் பற்றிய உண்மைகளை இன்னமும் அறியாமல் இருக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளின் பிரகாரம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு அவசியமான உணவு, மருத்துவ பொருட்கள் மற்றும் ஏனைய மனிதாபிமான உதவிகள் கிடைக்கப்பெறுவதை இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே தடுத்தது என நம்பகரமான ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சித்திரவதைகள் அல்லது ஏனைய மிக மோசமான மீறல்களுக்கு சமமானவையாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் சித்திரவதைகள் மற்றும் ஏனைய மிக மோசமான மனித தன்மையற்ற பாரதூரமான தண்டனைகளுக்கு எதிராக பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் அப்பிரகடனத்தின் வரைமுறைகளை மீறியமைக்காக இலங்கைக்கு எதிராக அந்த பிரகடனத்தின் 30வது உறுப்புரையை பிரயோகிக்குமாறு வலியுறுத்துகிறோம் என்று அக்கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெறப்பட்ட பணம் செலவழிக்கப்பட்ட விதம் குறித்து தயாசிரி ஜெயசேகர குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் போலி பட்டியல்கள் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பரில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள் குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் ஒரு தகவலை வெளியிட்டார். அதன்படி இந்த அரசியல்வாதிகள் இந்த பணத்தை செலவழித்த விதத்தை விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இது தொடர்பாக ஒரு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகளில் ஒருவரான தயாசிரி ஜெயசேகர 2015 ஆண்டில் திடீர் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஜெயவர்தனபுர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னை வந்து பார்த்து மருத்துவமனை கட்டணத்தின் ஒரு பகுதியை ஜனாதிபதி நிதியிலிருந்து செலுத்த ஏற்பாடு செய்ததாகவும் கூறியிருந்தார். இருப்பினும் இவ்விடயம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொய்யான தகவல்களை வழங்கியுள்ளார் என்பது வெளிப்பட்டது. இதற்கிடையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்ற தொகையை விட இதய அறுவை சிகிச்சை அல்லது அது தொடர்பான சிகிச்சைகளுக்காக அதிக பணம் செலவழித்ததாக காட்டுவதற்காக தயாசிரி ஜெயசேகர புலனாய்வு அதிகாரிகளிடம் போலி ரசீதுகளை சமர்ப்பித்திருந்தார் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால சமீபத்தில் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெறப்பட்ட பணத்தின் ஒரு பகுதியை தயாசிரி ஜெயசேகர தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளார் என்பதை தாம் அறிந்திருக்கக்கூடும் என்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்க முன்னே ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் தாம் திசாநாயக்கவிற்கு தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் விடுத்த போதும் ஜனாதிபதி தமது அழைப்புகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்று தயாசிரி தெரிவித்திருந்தார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நிர்வகிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தனியாக ஆராயப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் அங்குள்ள வைத்தியசாலை நிர்வாகத்தினர் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் கருத்து தெரிவித்த போது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். எதிர்வரும் காலத்தில் வைத்தியசாலையில் உள்ள 3 மாடி கட்டடத்தை முழுமையாக கட்டித் தருவதாகவும் இதன்போது அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். இதன்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்த ராஜா, சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை 2027 ஆண்டு முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகே சனத்குமார் நாயகவின் தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் குறித்த மீளாய்வு கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான 5 முக்கிய அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2026 ஆண்டு 1ஆம் தரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய கல்வி சீரமைப்புகள் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 6ஆம் தரத்திற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக 6ஆம் தரத்திற்கான 1ஆம் தவணைக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பூர்த்தியாகியுள்ளன. இவை 2ஆம் தவணையோடு பாடப்புத்தகங்களுடன் இணைத்து உரிய நேரத்தில் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன. நாட்டின் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 6500 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அபிவிருத்தி தேவைப்படும் 373 பாடசாலைகளை தரம் உயர்த்தும் பணிகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தமது பூர்வீக காணி விடுவிப்பதற்காக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் கேப்பாப்புலவு மக்களுக்காக எப்போதும் துணை நிற்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பாப்புலவு மக்கள் தொடர் போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கேப்பாப்புலவு மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேற்று நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினார். இவ்வாறு அந்த மக்களுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கேப்பாப்புலவு மக்கள் ஆரம்ப காலத்தில் பிலக்குடியிருப்பு காணி விடுவிப்பதற்காக 30 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடாத்தி அந்த மக்களுடைய பிலக்குடியிருப்பு பகுதியிலிருந்து பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக கேப்பாப்புலவு பகுதியில் உள்ள தமது பூர்வீக வாழ்விட காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மக்களால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அது மக்களுக்குரிய ஒரு பகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கேப்பாப்புலவு பகுதியைச் சேர்ந்த 55 குடும்பங்களுடைய 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் 4 குடும்பங்களுடைய 100 ஏக்கர் காணிகளுமாக மொத்தம் 54 பேருக்குரிய 159.5 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. இவ்வாறு விடுவிக்கப்படாமல் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியே தற்போது மக்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகள் தங்களுக்கு வேண்டும் என்றுதான் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். வேறு இடங்களில் காணிகள் என அந்த மக்கள் போராடவில்லை. எனவே ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கேப்பாப்புலவு மக்களின் இந்த பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு விடயம் தொடர்பில் நான் ஏற்கனவே ஜனாதிபதியுடன் பேசியிருக்கின்றேன். குறிப்பாக பாராளுமன்ற குழு அறையில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சினுடைய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டங்களில் இந்த கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு விடயம் தொடர்பாக பல தடவைகள் வலியுறுத்தி இருக்கின்றேன். அந்த வகையில் ஜனாதிபதியும் இந்த மக்களின் காணி விடுவிப்பு விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், கவனம் செலுத்துவார் என்றே நம்புகின்றோம். அந்த மக்களின் காணி இந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பிற்காக எப்போதும் அந்த மக்களுடன் துணை நிற்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.